ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு புது வீடியோவை பார்ப்போமா? எப்பவுமே சில மிஸ்டேக்ஸ் நம்மளை அறியாமல் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிட்டோம்னாக்கா அது செயின் பாதிப்பை கொடுத்துட்டு தான் நம்மளை விட்டு ரிலீஃப் ஆகும். ஸோ இது சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சிருந்தோம், என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா அதில் நம்ம என்ன பண்ணிடலாம், வேறு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை இன்சர்ட் பண்ணி அதில் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ அது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் படிச்சுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்புடைய ஒன்றின் பாதிப்பு அடுத்ததையும் பாதிக்க வைக்கும். எக்ஸாம்பிள் கையில் கிரீஸ் பூசிக்கொண்டால் மூக்கு நமிக்கும். இப்போ ஒன்றுத்தில் சஃபரிங் வந்துடுச்சுன்னா அதோட நெக்ஸ்ட்டு சஃபரிங் வரும். இப்போ அதில் நீங்கள் எப்படி நாசுக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும். அடுத்து ரெண்டாவது, ஒன்றை தவற விட்டால் அது உருள வாய்ப்புள்ள குறைந்தபட்ச தூரம் வரை உருளும். எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சினாக்கா அது என்ன பண்ணும், அது ரோல் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரோல் ஆகி கடைசியாக ஒரு தடை வரும்போது அதில் முட்டி நிற்கும். ஓகேவா? ஸோ கருவிகள் மட்டும் இல்லை, நீங்கள் இடி மின்னல் இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ரீச் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கிற வரைக்கும் அது ரீச் ஆகி அதுக்கப்புறமா தான் அது அடுத்த டைமென்ஷனுக்கு மாறும். ஸோ இது நம்ம லைஃப்லேயும் நிறைய நேரங்களில் நம்ம ஒன்றுத்தை ட்ராப் பண்ணிட்டோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதோட செயின் லிங்கில் மாட்டக்கூடிய எத்தனை மிஸ்யூஸ் இருக்கோ அத்தனை மிஸ்யூஸ்லேயும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் விடும். ஸோ அது சம்மந்தமாக நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா எஸ் ஆகிடலாம். ஓகேவா? மூணாவது, தவறான தொடர்பு இணைப்பு எச்சரிக்கையை தராது. இப்போது நீங்கள் ஒரு ராங்கான ஒன்றுத்தில் ஜேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா போகாத அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எச்சரிக்கை பண்ண மாட்டாங்க. வடிவேல் காமெடியோட பார்த்துருப்பீங்க, கிட்னி திருடிட்டு அனுப்புகிற காமெடியெலாம் சொல்லியிருப்பாங்க. அது நிஜமான உண்மை. ஸோ நீங்கள் தப்பான ஒன்றுத்தில் ஜேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் ஜேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களாக தான் மீண்டு வரணுமே ஒழிய மீண்டு வர தெரியல அப்படின்னாக்கா பாதிப்புக்கு உள்ளாகி தான் வரணும். அதனால் ஸோ நீங்கள் எங்கே லிங்க் ஆனீங்கனாலும் எங்கே கனெக்ட் ஆனீங்கனாலும் அது ரிலையபுளா அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது சூப்பர். நாலாவதா, ஸோ விடை பெறும்போது சறுக்கலாக விடை பெற்றால் அதனோட தொடர்ச்சியும் சறுக்கலாகவே இருக்கும். இப்போது ஒன்றுத்தை முடிக்கும்போது நீங்கள் அது உங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் முடிச்சிங்க அப்படின்னாக்கா அதே ஒன்றுத்தில் நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபேவராக தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் அந்த ட்ரெண்டை நீங்கள் மாற்றும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். ஓகேவா? நீங்கள் சண்டை போட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சண்டையோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃபீஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஃபீஸ்லேருந்து ஒரு மாதிரி போர்டமாக வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா அந்த போர்டமோட ரிஃப்ளெக்ஷன் வீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்றுத்தை எங்கே முடித்து அடுத்ததில் போய் கனெக்ட் ஆகுறீங்களோ முடித்ததோட ரிசல்டன்ட் அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக முடிக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நின்ற வரிசையிலேருந்து வெளியே போயிட்டு திரும்ப அந்த புது வரிசையில் அங்கே நின்னீங்கனாக்கா அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு காலதாமதம் பண்ண ஒன்று நீங்கள் வெளியே உள்ளே போன ஒன்று வேகமாக மற்றவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து சிரமப்படுவீங்க. ஓகேவா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு கோலை அச்சீவ் பண்ணணுன்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கோல் நீங்கள் வெளியே திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நாங்கள் போகும்போது
நீங்கள் விட்டுட்டு வந்த ஒர்க்கை அடுத்தவங்க ஈஸியாக சேஃபாக என்ன பண்ணியிருப்பாங்க, அச்சீவர்ஸாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றுத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர்றது தான் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஒன். ஸோ ஒன்று வந்து தண்ணியில் முழுகுது, ஒரு பொருள் வந்து தண்ணியில் முழுகுது அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன பண்ணும், முழுகிற பொருளோட எடைக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு தண்ணியை என்ன பண்ணிடும், வெளியேற்றும். ஓகேவா? ஸோ அதே போல் தான் நீங்கள் கன்வே பண்ணுற அந்த கம்யூனிகேஷன்ஸ், ஓகேவா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குரிய அந்த பவர்ஸ், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற அந்த பவர்ஸ் அதை வந்து உங்களுக்கு உரியதை வாங்கி கொடுக்காம போகாது. அதனால் பொருள் மட்டும் இல்லை, பொருள் தண்ணியில் விழுறது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸும் வந்து பவர் இருக்குது, அதுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டைல்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பொருள் தண்ணியில் போட்டாலும் சரி, வார்த்தைகளை வெளியே விட்டாலும் சரி, அதில் ஒரு கேர்ஃபுல்னஸை மெயின்டைன் பண்ணிங்க. அடுத்து இப்போது நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் கிடைக்காம நீங்கள் அடுத்த ஒரு பிஸி ஒர்க்கில் என்கேஜ் பண்ணும்போது அவராக வந்து கனெக்ட் ஆவார். ஓகேவா? ஸோ இது வந்து நேச்சரோட ஒரு பாசிட்டிவிட்டிஸ். நீங்கள் ஒன்றுத்துக்காக ரொம்ப போராடிட்டு அது சக்ஸஸ் ஆகலை, அது அவேட்டிங்லேயே இருக்குது, சரி நம்ம நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு அதில் நீங்கள் ஜேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அந்த ஜேர்னியில் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை என்ன பண்ணும், அதையும் ஃபுல்ஃபில் பண்ண விடாது, இதையும் ஃபுல்ஃபில் பண்ண விடாது. அது வந்து அது இந்த பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ்ஸில் ஒன்றா ரொம்ப காலமாக இருக்குது. அடுத்து இப்போது ஒன்றுத்தை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போராடி அந்த வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போயிடுது அப்படின்னு வச்சுங்க. ஒன்றுத்தை நீங்கள் போராடி நிரூபிக்க வெற்றி கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அந்த சிஸ்டமே வந்து ராங் அப்படின்ற ஒரு மென்டல் கான்செப்ஷன் வந்து உங்கள் மைண்டில் ஃப்ளோ ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போது உங்களுக்கு ஏற்படும் அந்த எதிர்பார்ப்புக்கான தவறான உந்துதல், ஒன்றுத்தை அடையணுன்றதுக்காக நீங்கள் தவறான ஒரு உந்துதல் எங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அது வந்து ப்ரொபோஷனேட் டு அதை ரீச் ஆகிறதுலேயும் காமிக்கும். நீங்கள் ஒரு தப்பான ஒன்று வேணும் அப்படின்றதுக்கான ஒரு தவறான உந்துதலை நீங்கள் கொண்டீங்கன்னாக்கா அதனோட இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ப்ரொபோஷனல் இல்லை, இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல். அது எங்கே ரீச் ஆகணுமோ அந்த இடத்துல அது வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகும். அடுத்து 10th ஒன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இப்போது நீங்கள் ரிசர்வ் பண்ணி அதை வந்து ரொம்ப தூரம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னியில் போகிறீங்க, அது ப்ராப்பராக உங்களுக்கு உரியது இல்லை, ஆனால் நீங்கள் உரிமையை எடுத்துக்கிறீங்க, உரிமையை எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? அடுத்து நீங்கள் எந்த ஒரு செயலை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சீங்கனாலும் அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு நடுவில் நீங்கள் எடுக்கிறீங்க போகிற பிரேக்கு, அந்த பிரேக்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் நியூசன்ஸை அது கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு காஃபி சாப்பிட்டு வரலான்னு போகிறீங்க,
நீங்கள் காஃபி குடிக்கும்போது அந்த ஒர்க்கு வந்து உங்களை வந்து என்ன பண்ணும், கமிட் பண்ணி நீங்கள் குடிக்க நினச்ச காஃபியை குடிக்க விடாமல் சில்லுன்னு ஆகி குடிக்க வைக்கும். இதெல்லாம் வந்து யாரோட வேலை, பிரபஞ்சத்தோட வேலை. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிங்கனாக்கா சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.